ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தேர்தல் பணிமனைகளில் அதிகாரிகள் தற்போது அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதிமுக, திமுக என்ற இரு கட்சிகளின் பணிமனைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் தற்போது மீண்டும் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய பணிமனைகளை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி, விவரம் என்ன? ஈரோடு கிழக்கு தொகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரக்கூடிய தேர்தல் பணிமனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு சீல் வைக்கக்கூடிய பணியில் கடந்த 2 தினங்களாக அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மொத்தம் 15 இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு சொந்தமான பணிமனைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 பணிமனைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மற்ற பணிமனைகள் உரிய ஆவணங்களை காட்டியதால் அவற்றை சீல் வைக்காமல் அதிகாரிகள் விட்டு சென்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் 2வது நாளான இன்று மொத்தம் 35 இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த 35 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உரிய அனுமதி பெறப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் திமுகவுடைய பணிமனைகள் 29 பணிமனைகளிலும் அதிமுகவுடைய பணிமனைகள் 6 பணிமனைகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. அவற்றில் 20க்கும் மேற்பட்ட பணிமனைகளில் உரிய அனுமதி இல்லாத நிலையில் அவற்றிற்கான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகளிடம் அங்கிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த உரிய ஆவணங்களை கொண்டு வந்து காட்டும்படியும், அப்படி இல்லையெனில் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அந்த பணிமனைகளை உடனடியாக அகற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அப்படி இன்று மாலைக்குள் உரிய ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்காத பட்சத்தில் அந்த மற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பரஸ்பரம் தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் திமுக, அதிமுக பணிமனைகள் முறையாக அனுமதி பெற்று செயல்படுகின்றதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது தேர்தல் அதிகாரிகள் களத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தேர்தல் பணிமனை அமைப்பதற்கு ஏற்கனவே உரிய தேர்தல் அலுவலரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா, அவ்வாறு பெறப்பட்டிருந்தால் தொடர்பான கடிதத்தை வழங்குங்கள், இல்லை என்றால் பணிமனையை அப்புறப்படுத்துங்கள் என்று கூறி தற்போது அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது கள ஆய்வை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளின் பணிமனைகளுக்கும் நேற்று சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.